முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சிடலாம். குக்கரில் 200 கிராம் துவரம்பருப்பு, 2 கப்பு தண்ணி, மஞ்சப்பொடி, தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் தேங்காய் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ண வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வதக்கின மாதிரி 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வதக்கி மூடி வச்சுக்கோங்க. பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ புளியில் உள்ள பச்சை வாசனை போயிட்டு வேக வச்ச துவரம்பருப்பு, பருப்பு தண்ணி விட்டுறலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா கொதிச்சுட்டு 2 கப்பு சுடு தண்ணி விட்டுக்கோங்க. திரும்பியும் மூடி வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கொதிச்சுட்டு கீரையை போட்டுடலாம். கீரை போட்ட பிறகு மூடி வைக்கக்கூடாது. கடாயில் நெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வத்தல், கருவேப்பிலை, காயப்பொடி தாளிச்சம் பண்ணி விட்டுருங்க.